ஆல்ரெடி உன் பொண்ணு தாண்டி எல்லாம் பின்ன உண்டா This is Lucky's new uniform. School fees எவ்வளோ அப்படின்னு வீட்ல பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. ஆமா எதுக்கு நீ வீட்ல கடை பரப்பி வச்சிருக்க? கொஞ்சம் செக் பண்ணுவோம்ல. மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லோஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லக்கியோட புது ஸ்கூல் பார்க்க போறோம். ஃபைனலி லக்கியோட எல்கேஜிக்கு நாங்க ஒரு ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. சோ அந்த ஸ்கூல்லே நம்ம சேர்த்தாச்சு. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே உங்களுக்கு நாங்க வந்து வீடியோல ஷேர் பண்றோம். எங்க சேர்த்திருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு வந்து லக்கிக்கு யூனிஃபார்ம் அண்ட் புக்ஸ் எல்லாம் வாங்க போறோம். அது எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் இப்ப எதுக்கு நீ வீட்ல கடை பரப்பி வச்சிருக்க? ஏய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். உன் பொண்ணு கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு டயர்ட் தான் ஆகுது. எல்லாத்தையும் ஃபில் பண்ணல குடுன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கோம். இங்க பாரு, தேவலாம் டைம் வேஸ்ட் பண்ணுகிற. இதெல்லாம் பண்ணா இப்ப என்ன ஆக போகுது? ஃபியூச்சர்ல லக்கி வளர்ந்த அப்புறம் அம்மா நமக்கு 1 2 3 எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களான்னு பாக்கும். 1 2 3 சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த. நீ சொன்ன எப்படி பாக்கும்? ஹோம்வொர்க் நான் தான் சொல்லி கொடுத்தேன். மக்களை இந்த ஸ்லீப்பிங் லிங்க் இங்க பாரு, எடை கடையில போட்டோம்னா இதுக்கு ஒரு 30 ரூபா தருவாங்க. ஏய் நாளை ஸ்கூல் படிக்கிறப்போ அடுத்த நாளே கொடுப்பாங்கடி. இதெல்லாம் நம்ம பத்திரமா எடுத்துக்கணும் மக்களே. லக்கியோட இதெல்லாம் ப்ரீ கேஜி புக்ஸ், ப்ரீ கேஜி புக்ஸ், கிண்டர் கார்டன் புக்ஸ், அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி. இந்த எலிஃபண்ட் தான் கேட்டுன்னு தெரியுது. இதெல்லாம் நம்ம இப்ப எடுத்து பத்திரமா சேஃப் கட்டி வச்சோம்னா லக்கி வளர்ந்த அப்புறம் நம்ம காட்டலாம்ல. அதுக்கு ஆசையா இருக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் எலிஃபண்ட் பார்க்கமா. லக்கியோட நார்மல் கலர் புக், அதனால எடுத்து வைக்கலாம். சும்மா பார்த்து அதுவும் இந்த பாரு அழகா கலர் பண்ணி வச்சிருக்கு பத்தியா. நீ பொறி உருண்டை, நீ இருக்கிறியே சும்மாவே இருக்க மாட்டேற. இப்ப சேகரிச்சு வைக்கிறேன்னு வீடு ஃபுல்லா குப்பையாக்குற. மக்கள் எல்லாருமே அப்படி பண்ணுவீங்க தானே? கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல அப்படி பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க? பண்ண புக்ஸ், ஏபிசிடி எழுதுன நோட்லாம் எங்க அப்பா இன்னமும் வச்சிருக்கு. அது வந்து அரிய வகை உயிரினம் பண்ணுச்சுன்னு அப்பா சேகரிச்சு வச்சிருக்காரு. அத பத்தி நம்ம பேச விரும்பல. இந்த புக்ஸ் எடுத்து வச்சோம்னா புக்ஸ்க்கே நமக்கு ஒரு ரூம் வேணுமே. ஏதாவது ஒரு புக் எடுத்து வைக்கலாமா இல்ல எல்லா புக்கையும்? இங்க பாரு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதோட ஸ்பெஷலா ஏதாவது ஒரு புக் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. இப்போ இந்த பேக் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்? இது ப்ரீ கேஜி அப்ப போட்டு போற பேக். ஐயோ, அப்பனா வருஷம் ஒரு பேக் வாங்க வேண்டிய. லக்கியோட போட்டோ எல்லாம் போட்டு பத்திரமா இருக்கும். இல்ல இந்த ப்ரீ கேஜி மட்டும் எடுத்து வைப்பேன். வருஷம் ஒன்னு வாங்கி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு. 10 வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கூல் பேக். ஆல்ரெடி உன் பொண்ணு தாண்டி எல்லாம் பின்ன உண்டா இருக்கும். எடுத்து வை, பேக் எடுத்து வை. இந்த லாஃப்ட் ஃபுல்லாவே குட்டி லக்கி தான். எல்லாத்தையுமே நீ சேகரிச்சு வைக்கிறன்ற பேர்ல குப்பை சேர்த்து வச்சிருக்க. ஏய் குப்பைலாம் இல்ல, அதெல்லாம் பிக் டாய்டா. அது அந்த பிக் டெடி பியர். இது லக்கியோட ஸ்டாலர். எவ்வளவு பெரிய அட்டைப்பெட்டில லக்கியோட பேக் இங்க இருக்கு பாரு. லக்கியோட இதுதான்ப்பா லக்கிக்கு ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஆமா குட்டி பேக். அந்த சைடு டப்பால எல்லாம் என்னன்னே தெரியல மக்களே. அப்புறம் லக்கி வளர்ந்தா காமிக்கிறதுக்கு சரிப்படும். இதே எடுத்து அப்படியே மேல வை. நீ காமிச்சுதான் என் பொண்ணுக்கு தெரியும். எடுத்து மேல வைடா, பத்திரமா கண்ணுல ஏற்ற மாதிரி வை. கீழே உள்ள போகுது. ஓபன் பண்ணா என் மண்டையில விழணும். அதானே உனக்கு பிளான். நகட்டி வைடா, ஓபனா கீழே உள்ள போகுது. கரெக்டா உள்ள லாக்ல தான் மாட்டி. இதுக்கு அப்புறம் இது ஓபன்லயே வைக்கலாம் போல. பாவம் அந்த டவ் அங்க பாரு நின்னு அழுதுன்னு இருக்கு. வீட்ல வந்து முட்டை போட முடியல. நீ வந்து என்கிட்ட அழுதுன்னு இருக்க. இப்படி இருக்கு. அது வந்து கொட்டி ஐ மீன் கொத்தி பார்த்துட்டு போயிடுது. வீட்ல பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, நீங்க இது வரைக்கும் வாழ்க்கை வரலாற்றுல இந்த பால்கனியை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்களே இங்க வர மாட்டோம். பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இங்க வந்து கிரில் இல்லாம இருந்துச்சா, அதனால லக்கியை வச்சுட்டு நிக்கிறதுக்கு எங்களுக்கே நிக்கிறதுக்கு பயமா இருக்கும். பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு பர்பஸ் தான். இங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. இதுலதான் எங்களோட துணியை துவைப்போம். மத்தபடி வேற எதுக்குமே. அதுவும் ரொம்ப பயந்து பிளஸ் இந்த டோரையும் நாங்க ஓபனே பண்ண மாட்டோம். ஏன்னா லக்கி லாக் பண்ணியே இருக்கும் எப்பயுமே. ஆமா, சோ அப்படி நாங்க ஓபனா விட்டது இந்த டவ்வுங்களுக்கு இனப்பெருக்கம் பண்றது. இந்த பிளாட்ல பாக்குற பாதி டவ்வோட பர்த் பிளேஸ் எதுனா இதுதான். எத்தனை 15 முட்டை இங்க இருந்து போயிருக்கு. வாஷிங் மிஷின் இதுக்கு அடியில என்ன ஆச்சு, புறா வந்து கூடு கட்டி சந்தோஷமா இருந்தது. 10 முட்டை போட்டுச்சு. கடந்த 6 மாசமா மக்களே ஃபர்ஸ்ட் டைம் கூடு பார்த்தேன். ஓபன் பண்ணி பார்த்தா 3x. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி எக் இருக்கும் போது எடுக்க கூடாது. சரி நாங்களும் டெய்லி பாத்துட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் பார்க்காம விட்டுட்டோம். திருப்பி பார்த்தா ஒரு 3 முட்டை. அந்த பழைய எக் போய் குழந்தையா இருந்தது வளர்ந்து போய் திருப்பி ஒரு 3 எக் மறுபடியும் கல்யாணம் பண்ணி மகளே திருப்பி பார்த்தா
பார்த்தா இன்னொரு 2 எக். அப்படியே அகைன் மறுபடியும் ஆக்சுவலி எக் கூட பிரச்சனை இல்ல, ஆனா இங்க என்னன்னா இங்க ஃபுல்லா டர்ட்டி ஆக்கிடும். ஆக்சுவலா அது வந்து என்ன சொல்றாங்க, கழிவு எல்லாம் வந்து இங்க ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா மழை வந்துச்சு இல்ல தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே இங்க வந்துரும் மக்களே. இப்படி வந்துரும், ஸ்மெல் பயங்கரமா அடிக்கும். அது நாங்க க்ளீன் பண்ணி நான் தான் மக்களே க்ளீன் பண்ணேன். யார் க்ளீன் பண்ணா? வாய வச்சனுவேன். சும்மாவே உட்கார்ந்து இத பண்ண அது சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணதுக்கு இங்க வந்தீங்க? இப்போ நல்லா இருக்கதுனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுக்கு தான் என்கிட்ட போன குத்திய. நான் மட்டும் வீடியோல வந்தா புடிக்கல மக்களே. நான் வந்தாதான் புடிச்சிக்கிறேன். கண்டினியூ பண்றேன். அப்புறம் கழுவி எடுத்து இது ஒரு வேலை இதுவாவே எங்களுக்கு ஆயிடுச்சு. மனசு கேட்கலாம் மக்களே. சரி, கூடு கட்டி இருக்கே, நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. லக்கி வேற 2 வாட்டி பூரா முட்டையை பார்த்து ஆஃப் ஆயில் போடல. வீட்ல எக் இல்லன்னா வாணிங்க கூட்டறோம். இங்க இருக்கு பாரு, ஆம்லெட் போட்டு கூடன்னு சொல்லுவோம். 1 வீக் முன்னாடி எந்த எக்குமே இல்ல மக்களே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனதைரியத்தை கொண்டு வந்து எடுத்துட்டோம். எடுத்த திருப்பி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஆனா நம்ம எல்லாரும் நிஜமாவே டவ் மாதிரி இருக்கணும். 1 டேலயே திருப்பி அந்த கூடு ஃபார்ம் பண்ணிச்சு மக்களே. அது நிஜமாவே ஒரு மோட்டிவேஷனா. நம்ம அது எங்க இருந்து போய் குச்சி பொறிக்கிறாங்க இல்ல கீழே எங்க குடோன் ஏதாவது வச்சிருக்கா குச்சி எல்லாம் பொறிக்க அப்படின்னு தெரியல. அதையும் கிளீன் பண்ணோம் நாங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தா திருப்பி ஒரு கூடு ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், இங்க இந்த மாதிரி நெட் போட்டு விட்டாங்க. மாதிரி போட்டு ஆக்சுவலி இன்விசிபிள் கிரில் போடானா அதெல்லாம் ரொம்ப சார்ஜஸ், பிளஸ் நம்ம போடவும் முடியாது. இப்போ இதுனா கம்மி சார்ஜஸ், நமக்கு சேஃப்டியாவும் இருக்குல்ல. சோ அதனால நாங்க வந்து இது போட்டோம். ஆனா சூப்பரா இருக்கு. இல்ல தாங்கும்னு இருக்காங்க. 100 கிலோ வரைக்கும் தாங்கும். அது தெரியும். நீ தான் 140 ஆச்சே. இல்ல நான் 60 தான். 60யா? பிளஸ் இது வந்து 10 இயர்ஸ் வாரண்டியுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ ஃபுல்லா இந்த டோர் நாங்க ஓபன் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, காத்தோட்டமா இருக்கட்டும், அனலா இருக்க வேணாம். லக்கியும் இங்க வந்து இத பாருங்க, இங்க நல்ல ஸ்பேஸா இருக்கு. இங்கே படுத்து தூங்குற அளவுக்கு இருக்கு. அதனால நாங்க இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது வீட்ல இது போட்டிருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கா, எவ்வளவு நாள் லைஃப் தாங்குது, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இப்போ எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு கிளம்ப போறோம். எங்க கிளம்ப போறோம் அப்படின்னா, லக்கியோட நியூ ஸ்கூல். ஃபைனலா நாங்க வந்து ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணி ஃபீஸும் நம்ம வந்து பே பண்ணியாச்சு. சோ அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து லக்கிக்கு புக், யூனிஃபார்ம் எல்லாமே குடுக்குறாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு மக்களே. சருக்கு போய் இப்ப லக்கியை கூட்டு வந்துரும். கூட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம். நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃபீஸ் ஆச்சு, எங்க சேர்த்து இருக்கோம், எதனால அங்க சூஸ் பண்ணோம், அது எல்லாமே உங்களுக்கு நாங்க போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆக்டிவிட்டி பண்ணனா அந்த டிராயிங் வச்சு மேட்ச் பண்ண கட் பண்ணி அப்புறம் நீ ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண வேணாம், ஓடி ஆடி விளையாடுனியா? இப்ப வீட்டுல வந்து தூங்கிடுவியா? அது மட்டும். சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. உட்காரு பப்பி. முன்னாடி நின்னுக்கிறியா, அம்மா கூட உட்காந்துக்கிறியா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இந்த வயசுலயே இவ்வளவு படிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே மக்களே, நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு. வந்த கையோட ஒரு பொட்டி, ஒரு கட்டப்பையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி சருக்கு அடங்க மாட்டேங்குது. இப்பயே எனக்கு பார்க்கணும். இதுல என்னதான் இருக்கு. நான் ஆக்சுவலி தூங்க வைக்க கூட்டு போனேன். ஐயோ பாக்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு திருப்பி வந்து ஓபன் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஆர்வமா இருக்க மாதிரி இல்ல, உனக்கு தான் ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு தான் ஆர்வம். நீ தான் இப்ப பெட்டியை விரிச்சு வச்சு உட்கார்ந்துக்கிற. இந்த ஒன்னொன்னா அந்த பாக்ஸ்லயே ஐயோ போட்டுருவாங்க. அந்த பாக்ஸ்ல பண்ணாரா கரெக்ட் போட்டுருவாங்க. அவ்வளவு நேரம் சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்ன என்ன நினைப்பேன்? உங்க அப்பா சொல்லி கொடுக்கிறது பூரா தப்பு. நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நானே தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஓகே மக்களே, சோ பொட்டிக்குள்ள இருக்கிற பூதத்தை நம்ம வந்து திறக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 நோட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி இது டைரின்னு நினைச்சேன். 2 நோட்டு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே, பிளே லேண்ட். நம்ம படிச்சு ஆயிட்டு காலேஜ் போயிட்டு படிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஆயினாரா? இந்த டப்பாவிலானே போய் டாக்டர் ஆயிட்டா. உன் பொண்ணு இது டாக்டர் செட்டுடா. அந்த கேம் இல்லறா நம்ம ஜெயிச்சி நம்ம வின்னர். நிறைய பேர் லக்கி ஏன் டாக்டர் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்க. நாங்க சொல்ல மக்களே, அதுவே சொல்லினுக்குது நான் டாக்டர் அதான் சொன்னேன். இந்த பாரு, நீ டாக்டர் ஆகணும்னு இல்ல, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல இல்ல டாக்டர் தான் ஆகணும். அது சொன்னதுனால நாங்க
வந்து அப்படியே அதுக்கு பேஷண்டா இப்ப நாங்க தான் ஆகணும். நிறைய டாய் குத்துருக்காங்க. நிறைய கிடைச்சிருக்கான் நமக்கு. இதான் ஜியோஸ்டிக்கா? ஏய் எதையும் பிரிக்காதடி. அப்புறம் இது நான் எனக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு. என்னது இது? வந்து இப்படி ஒட்டி ABCD பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சேன் நானும். தெரியும் இப்படி வச்சு அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிக்கர். இதெல்லாம் ஸ்கூல்ல போய் விளையாடணும். இப்ப விளையாட கூடாது. சரியா? அப்படியே எடுத்து உள்ள வைங்க. ஹியூமன் பாடி கட் அவுட்ஸ். கை கால் எல்லாம் தனித்தனியா இருக்குமா? பிரிக்காத. அப்பமா நான் கரெக்ட்டா பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கே. ஹை பை. அப்பா என்ன விட்டு பிரிக்காத திஷ்டா. நானும் வரேன். 2 ஓபன் பண்ணியாச்சு மக்களே. நெக்ஸ்ட் அது என்ன கட்ட. நெக்ஸ்ட் இது மக்களே சமையலுக்கு பண்ணுவாங்க பாத்தியா? இந்த ஸ்கூல்லே ஆப்ரான் வெச்சு உள்ள போட்டுரு. எல்லாத்தையும் பத்திரமா இங்க ஒண்ணு கூட வெளிய இருக்க கூடாது. இதெல்லாம் நீ இங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோயே. ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீ மட்டும் இல்லாம இருப்பாங்க. வேணாம் திஷ்டம். அம்மு போதும். மூஞ்ச அப்படி வைக்காத. அங்க பாரு நடி பாறக்கட்ட எப்படி வச்ச? மக்களே ஆக்ஷன் போல கிளாப் சிட் டாக் கை வச்சு பண்ணனும் தெரியல மகளே. ஏய் இல்லடி அதுக்கு டைஸ் ஏதோ இருந்துச்சு பாரு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புக் மாதிரி கொடுத்திருக்காங்க மக்களே. அதுல எழுதுறது இரு அம்மா உடனே எடுத்து தரேன். இவங்க நான் சொல்லிட்டேன். அப்புறம் மேக்னெட்டிக் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அத கரெக்ட்டா போய் ஃபிக்ஸ் பண்றது. ஏனா ஸ்கூல்லயாவது என்ன பண்ணாங்க ஒரு 5 புக் கொடுத்து முடிச்சாங்க. இருதா எத்தனை இருக்கு நம்பர்ஸ் வந்து அப்படியே ஒட்டற மாதிரி. இதெல்லாம் வெளிய எடுத்தோம்னா திருப்பி போய் சேராது. அதனால பத்திரமா உள்ளே வைக்கணும். தக்கி பட்டான் அடி வாங்காத சம்மடி வாங்க என்கிட்ட. விளையாடுறதுக்கு வந்து இது கொடுத்திருக்காங்க. ஓ இத பார்த்து படிச்சு விளையாடலாமா? மை நெய்பர்ஹுட் சர்ச் அண்ட் ஃபைண்ட் ஷீட். பிரிக்கிறதுக்குலாம் தெம்பல மக்களே தூக்கு. நீ எதையும் பிரிக்காதடி. ஃபுல்லா போர்டு கேம் தான் கொடுத்திருக்காங்க. ஏய் நிறைய குத்துக்குறாங்கடி. பிரிச்சா நாளைக்கு வரைக்கும் போகும் போல. ஒவ்வொரு க்ளோஸ் அப் காமிச்சு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும் போல. இது வந்து ஏதோ கேன்வாஸ் மேட்னு போட்டுருக்காங்க. அதுல மிக்ஸடா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எடுத்து ஒட்ட. இப்படியே பிரிச்சு ஒட்ட போதுரி. வந்துனே இருக்கு மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் புக். இந்த புக் தான் ரொம்ப பெரிய புக்கா இருக்கு. புக் மாதிரி இல்ல இது. கார்டு மாதிரியா? அந்த லெட்டர்ஸ் அந்த நம்பர் வந்து ஒட்டறது ABCD. அது ஒண்ணு ஒட்ட. அது மேக்னெட் போல உள்ள வச்சா ஃபிக்ஸ் ஆயிடும் போல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேக்னெட்டிக் க்ளீன் அண்ட் ஒயிட் போர்ட். ஓகே மக்களே இது எல்லாமே ஆக்டிவிட்டி ரிலேட்டடா நம்ம வந்து இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க ஒளிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லக்கி புது ஸ்கூல்லாம் போனா ஃபீல் பண்ணுமோன்னு நினைச்ச மக்களே. குதிச்சுன்னு இருக்கு. அது எப்ப போவோம்? இதுதான் என் ஸ்கூல். திஸ் இஸ் மை நியூ ஸ்கூல். ஜாலியா சுத்தி நிக்கறாங்க இந்த அம்மா. ஓகே மக்களே நெக்ஸ்ட் ஃபுல்லா நோட்ஸ். இத எடுக்கலாமா வேணாமான்றத பத்தி ஏய் பாரு படிக்கிற ஐட்டமா இருக்குது. அதெல்லாம் வேணாண்டி நோண்டி கிண்டி வச்சிராதீங்க. ஹோலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டு. ரேங்க் கார்டு தானே? ரேங்க் கார்டு தான். ப்ராக்ரஸ் கார்டுனாலே ரேங்க் கார்டு தான். இரு அதிஷ்டா இதெல்லாம் நீ எடுக்க கூடாது. பாப்பாங்க எடுக்க கூடாது. அம்மாங்க தான் எடுக்கணும். Oh no. இதெல்லாம் எடுத்து உள்ள திருப்பி அடுக்குற அளவுக்கு எனக்கு தெம்பில்லாத காரணத்தினால உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். 4 லைன்ஸ் நோட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? எலிஃபண்ட். பாருங்க லேடி பேர்ட் ஏதோ. இது லேடி பேர்ட் இல்ல பப்பி. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டா? இல்ல ஆண்ட் இல்ல. லேடி பேர்ட். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா லேடி பேர்ட்? நான் பார்த்த லேடி பேர்ட். லேடி பேர்ட் தான். நம்ம அப்ப தப்பா சொல்ல கூடாது. லுக் மம்மி. எதுமா? ரோசபர் மேட்ச் த பாட்டு. இது பண்ணி வச்சிரவா பசங்க. ரெடி அது கிட்ட சொல்லாத. நம்ம இல்லனா பண்ணி வச்சிரோம். Which one is small? இது ஸ்மாலா? In this whole page which one is small? Hey, this one and this one, This. Very good. Okay மக்களே அவ்வளவுதான் மக்களே. அப்புறம் லிஸ்ட் என்ன பப்பி? This pink, this blue, green. Very good job. Adishna first rank. வாங்கி உள்ள வைங்க பத்திரமா. அவ்வளவுதான் முடியும். புதுப்பா திருப்பி என்ன வராது. டப்பால வந்து இதுதான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் உள்ள ஒரு லிஸ்ட் எங்களுக்கு வந்து அங்கேயே செக் பண்ணிக்க சொன்னாங்க. என்னென்ன கொடுத்திருக்கோம்னு செக் பண்ணிக்க. அது கரெக்ட்டா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்க சொன்னாங்க. ஏதோ ஒரு நோட் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னாங்க. தமிழ் போயமோ ஏதோ அது மட்டும். ஏதோ ஒண்ணே மிஸ்ஸா இருந்தது. அது மட்டும் லாஸ்டா தரேன்ட்டாங்க. கொடுக்குறோம் அப்படினாங்க. சோ இந்த டப்பா முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு கொடுத்தாங்க. இந்த கட்டப்பை கொடுத்தாங்க மக்களே. இந்த கட்டப்பைக்குள்ள தான் மொட்டையோட நியூ யூனிஃபார்ம் இருக்கு. This is Lucky's new uniform. பழைய யூனிஃபார்ம் வந்து ஃபுல் ரெட். இது வந்து ப்ளூ. கீழ வந்து ரெட் கலர் டவுசர். நான் அப்பவே சொன்னேன் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. நான் தூக்க மாட்டேன். ஆனா 2 மட்டும் வாங்கிட்டு வந்து என்ன ட்ராப்ல மாட்டி விடுறாங்க. இங்க பாரு வருஷம் வந்து வாங்கணும். ஒரே வருஷத்துக்கு வாங்கிட்டு 10 வருஷம் போடணும்னு நினைக்க கூடாது. ஓகே மக்களே ஃபைனலா லக்கியோட ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்தாச்சு. புது ஸ்கூல் ஓகேவா? வந்தாச்சு. லக்கியை சேர்த்தாச்சு. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
2-3 வீக்ஸ் இருக்கும். நாங்க ஆமா. அன்னைக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அப்பவே ஒரு 2 to 3 days நாங்க சேர்த்துட்டோம். இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு மைண்ட்ல இருந்தது. பட் இருந்தாலும் எப்பவுமே நாங்க ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பண்ண மாட்டோம். கொஞ்சம் செக் பண்ணுவோம்ல. இறங்கி எந்த இடத்துல தரமான உணவு நீ எப்ப பார்த்தாலும் ஹோட்டல் போறது எப்போ போயிட்டாங்க முடியாம இன்னும் கொஞ்ச நேரத்துல படுத்துருவாங்க. சரி ஓகே மக்களே, நாங்க சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறோம். நாங்க சூஸ் பண்ணிருக்க எஜுகேஷன் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ நாங்க வந்து சூஸ் பண்ணிருக்கோம். லக்கிக்கு இப்ப பாத்தீங்கன்னா 4.5 இயர்ஸ் ஆகுது. 4.5 இயர்ஸ்க்கு எங்களுக்கு வந்து எல்கேஜி தான் போட சொல்றாங்க. தூங்க போறேன். அதான் அம்மா உங்ககிட்ட அப்பயே வரியா தூங்குறியான்னு கேட்டேன். நாங்க விசாரிச்ச எல்லா ஸ்கூலுமே ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும்தான் யூகேஜி போடலாம். நாங்க வந்து இங்க ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தோம். ஏஜ் கிரைட்டீரியா மீன்ஸ் அது சென்ட்ரல் போர்ட்ல வந்து அபிஷியலா அந்த ஏஜ் அப்படின்னு வரல சொன்னாங்க மக்களே. பட் மத்த ஸ்கூல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எல்கேஜி தான் போடணும்னு சொன்னதுனால இப்ப நாங்க சேர்த்து இருக்க ஸ்கூல் அப்படி ஏதாவது இருந்தா அங்கேயே சொல்லிருப்பாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு. பிளஸ் லக்கியோட ஏஜ்ல இருக்க கிட்ஸ் எப்பயோ 4-5 கிட்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்காங்க நம்ம ஃபிளாட்லயே. எல்லாருமே இப்ப எல்கேஜி தான் போடுறாங்க. கமெண்ட்ல நிறைய பேர் எங்க பாப்பாலாம் யூகேஜி படிக்குதுன்னு சொல்றீங்க. சோ எங்களுக்கு ஓகே இது ஓகேன்ற மாதிரி தெரியுது. அதனால நாங்க வந்து தெரியுது இல்ல அப்படி ஸ்கூல்லே அத சொல்றாங்க. அதனால நாங்க அதை போட்டுருக்கோம். அப்புறம் கம்மிங் டு த ஃபீஸ், லக்கியோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா ஃபீஸா கணக்கு பார்த்தா 1 lakh இன்க்ளூடிங் டொனேஷனோட சேர்த்தனா ஒரு 2 lakhs வந்துச்சு. கரெக்ட்டா 1 lakh வந்து நாங்க ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டோம். மீதி ஃபீஸ் வந்து 3 டர்ம்ஸா பிரிச்சு கட்டலாம். அந்த ஃபர்ஸ்ட் டர்ம் மட்டும் நேத்து கட்டணும். சோ இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் இந்த புக் ஃபீஸ்லாம் தனி. ஆமா, இந்த யூனிஃபார்ம் ஃபீஸ் தனி. இதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆச்சுன்னா 1000 rupees 1800. 1800 இந்த ஃபீஸ் இந்த புக்ஸ்க்கு மட்டும் தனியா. புக்ஸ்க்கு எல்லாம் சேர்க்கல. புக்ஸ் எல்லாம் எதுமே இல்லடி. யூனிஃபார்முக்கு மட்டும் இந்த பே பண்ண 1800 ரூபாய். பட் ஆனா புக்குக்குன்னு தனியா ஒன்னும் பேமெண்ட் எதுவுமே சொல்ல. மேபி இதுக்கு அப்புறம் கேட்பாங்களான்னு தெரியல. வந்து லாஸ்ட் மந்தே அந்த ஸ்கூல் முடிஞ்சிச்சு. இந்த மந்த் வந்து இங்க 1 வீக் கிளாஸ் வைப்பாங்க. எல்லா ஸ்கூலுமே அந்த மாதிரி ஏதோ கிளாஸ் வைப்பாங்க. சிபிஎஸ்இனா அப்படிதான் மக்களே 1 வீக் வந்து அடுத்த இயர்க்கான கிளாஸ் வைப்பாங்கன்ற கதை. ஆக்சுவலா அது என்ன பண்ணாங்கன்னா 1 வீக் கிளாஸ் வச்சு யூனிஃபார்ம் புக்ஸ் அப்புறம் ஃபீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது வாங்கினதுக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க மறுபடியும். ஆனா லக்கிக்கு அது மாதிரி இங்க எதுவுமே வைக்கல. வெறும் டைரக்டா நீங்க ஜூன் வந்து ஜாயின் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கூல் நாங்க மெயினா சூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் நியர்பை. ஃபர்ஸ்ட் சருகோட கிரைட்டீரியா ஓரளவுக்கு நியர்பை பக்கத்துல இருந்தா தான் ஸ்கூலே சேர்க்கணும் அப்படின்றது நம்ம டர்ம்ஸ். அதனால அது இன்னொரு மெயினான விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாसेस. இங்க தான் எங்களை ஜேஇ எழுத போறீங்களா ஐஐடி எழுத போறீங்களா அந்த மாதிரி பெருசா ஃபோர்ஸ் பண்ணல. முக்கியமா இங்க கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கு, ஆனுவல் டேலாம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனால நாங்க வந்து இங்க ஓகே அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் மகளே, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாட்டின மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் மாட்டிருக்கும். எந்த ஸ்கூல்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன கிரைட்டீரியால ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணீங்க இது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மக்களே அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க. ஓகே மக்களே, தட்ஸ் இட். வீடியோ வந்து இதோட முடியுது. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ வீடியோ மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. பண்றது பூரா சிங்கனாத வேலை. சேஷ்ட புச்சம் சார். அவளா வீடியோ இதோ நாங்க முடிச்சிரோம். லக்கி இப்போ வந்து தூங்க போகுது. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்றேன் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பாபா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ண பை. சிக்கலாம் गाइस. பை. வாடா. ஹலோ லோஸ் பிரியா. பை.